Hello friends, welcome back to our channel Tamil Business Ideas. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூ கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். சோ இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு விதமா பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட்டை நீங்களே சொந்தமா நீங்க manufacturing பண்ண முடியும். இது தவிர நீங்க ரீசெல்லிங் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான முதலீட்டுல தாராளமா நீங்க அதிகமான லாபம் பார்க்க முடியும். அது என்ன பிசினஸ் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்களும் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பிஸ்னஸ் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூத் பிக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டூத் பிக்கை நம்ம எப்படி ரெடி பண்ண முடியும், ஸோ இது எப்படி நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா தகவல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி டூத் பிக்ஸ் எல்லாமே எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேம்பு உடன் ஸ்டிக்ஸ்லேருந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸாக போயிட்டுருக்கும். இந்த மாதிரி டூத் பிக் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. இதில் உங்களுக்கு நிறைய மிஷின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய பேம்போ ஸ்டிக்லேருந்து சின்னதாக நீங்கள் கட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஷேப் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் பாலிஷ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ரெடி ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுஃபேக்சரிங் நீங்கள் பண்ண முடியும். இது தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெல்லிங் பண்ணிக்கலாம். ரீசெல்லிங் பார்க்குறப்ப உங்களுக்கு லூஸாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி டூத் பிக் எல்லாமே உங்களுக்கு பேக்கெட்டில் கொடுப்பாங்க. ஸோ பல்கான அமௌண்ட்டில் கொடுப்பாங்க. இதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிஷினரி யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேம்பூ ஸ்டிக்ஸ்லேருந்து நம்ம எப்படி ரெடி பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு டெமோ வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய பேம்பூ ஸ்டிக்லேருந்து சின்னதாக ஒரு ஃபைன் ஸ்மால் பீஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மிஷினை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் பண்ணி ரோல் பண்ணி கொடுக்கும். ஃபைனலாக நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த மாதிரி டூத் பிக்ஸை வச்சு இதை நம்ம பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்டெய்னர் பாக்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஸோ இது தவிர நீங்கள் ஈஸியாக பண்ணணும்னா நீங்கள் ரீசெல்லிங் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரீசெல்லிங்க்கு உங்களுக்கு பல்கான அமௌண்ட்டில் எங்கே தேவைப்படும், எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிளியராக லிங்க் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் நம்பர் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் அங்கே பல்கான அமௌண்ட்டில் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஒரு கிலோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பீசஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். எம்டியாக நீங்கள் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு அதில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பேக்கெட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட சேல்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் எப்படி சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பீஸ் உள்ளதை ஒரு பாக்ஸில் கண்டெய்னர் பாக்ஸ் நீங்கள் பேக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு 30 ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். அப்போ 100 பீஸ் உள்ளதை கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 60 வரைக்கும் நீங்கள் லாபம் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தாங்க இது. ஒன்ஸ் நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்க. இதில் வேறு எதுவும் ஒர்க் நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய இந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாமே எங்கே போய் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை எல்லா விதமான கடைகளை நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஆஃப்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா விதமான மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ண முடியும். இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக இதுக்காக நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் மேனுஃபேக்சரிங்கில் இறங்காமல் நீங்கள் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெல்லிங் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீசெல்லிங் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு பையர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, செல்லர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு பொருளை நம்ம வாங்கி நம்ம விற்கிறது மூலமாக கூட நம்ம அதிகமான லாபம் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எதனாவது வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம மீட் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ.